பிலிப்பியர் 3:2 முதல் பாகமும் 2 தீமோத்தேயு 3:5 நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கொஞ்சம் கடினமான வார்த்தை தான். ஆனால் பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது அந்த சபையிலே தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அனுபவம் அற்றவர்களாக அநேகரை இடர பண்ணக்கூடியவர்களாக காணப்பட்டதான கிறிஸ்தவ ஊழியக்காரர்களை அவர் கடிந்து கொள்ளுகிறார், எச்சரிக்கிறார், நாய்கள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டதான ஜனங்கள் சபைகளிலே இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்களை நீங்கள் விட்டு விலக வேண்டும். இப்ப அவங்கள தான் மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கு. தப்பு பண்ணுகிற மனுஷன் தான் இனிமையா பேசுவோம், எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருப்போம். ஏன்? அவனால பாவத்தை கண்டிக்க முடியாது. அப்ப எல்லாருக்கும் நல்ல பிள்ளை வேஷம் போடுவாங்க. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது இவர்கள் நாய்கள். இவர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டுமே தவிர நண்பர்களா இருக்க சொல்லவில்லை. இவர்களை விட்டு பிரிந்து இருக்கதான் சொல்லி இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 23:27 வாசிங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. அவர்கள் மாயக்காரர்கள், மாயம் பண்ணக்கூடியவர்கள். பார்க்க தேவ பக்தியின் வேஷம் இருக்கும். ஒளியின் பிள்ளைகளை போன்ற ஒரு தோற்றமுடையவர்களாக இருப்பார். பார்வைக்கு பரிசுத்தவான்கள் போன்று இருப்பார். ஆனால் தேவன் சொல்லுகிறார் அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். குடும்பத்தாரும் அவர்களை நம்பக்கூடாது, சபையாரும் அவர்களை நம்பக்கூடாது, அவர்களோடு இடைப்படக்கூடியதான ஜனங்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும். எப்படி புறம்பே புறம்பான காரியங்கள், பேச்சுகள் பல பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்? ஓ, இவர்களை விட்டு இப்படி பரிசுத்தவான் வேற யாருமே இருக்காது அப்படின்னு தோணும். உள்ளையோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். பாருங்கள், உள்ளையோ அதான் முக்கியம், உள்புறம் தான் முக்கியம், அனுபவம் தான் முக்கியம், இருதய சுத்தம் தான் முக்கியம், நற்மனசாட்சி தான் முக்கியம். அந்த இருதயம் சுத்தமா இருந்தால் மட்டும்தான் அங்க இருந்து வெளியேறக்கூடியதான சகலமும் நன்மையானதா இருக்கும், நற்கிரியை கேட்டவைகளா இருக்கும். இங்க உள்ள எப்படி இருக்கும்? அங்க அசுத்தங்களால் நிறைந்திருக்கும், இச்சைகளால் நிறைந்திருக்கும், பாவ ரோகங்கள் நிறைந்திருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 23:13 வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. பாருங்கள், மாயக்காரர் மறுபடியும் வருது. மாயம் மாயம் மாயம். அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தால் அப்படிதான் இருக்கு. ஒரு யதார்த்தம் இல்ல, ஒரு உண்மைத்தன்மை இல்ல, ஒரு பரிசுத்தம் இல்ல, பரிசுத்த நினைத்திருக்கக்கூடிய தன்மை இல்லை. ஆனா வெண் வஸ்திரம் மாத்திரம் இருக்கு. மாயக்காரர். அங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று. நாய்கள் என்று சொல்லும் போது தெருவிலே கிடைக்கக்கூடிய நாய்கள் அல்ல. அவைகளுக்கு நீங்கள் மனுஷ பாசைகளை பேசும்போது அவைகளுக்கு புரியாது. அவைகளுக்கு நிருபம் எழுதினால் அவைகளுக்கு அதுக்கு மேல் கீரிதான் போடும். அப்படியானால் இங்க நாய்கள் என்று சொல்லும் போது மனுஷர்களை குறித்தே சொல்லுகிறார். கீழ்த்தரமான நிலையிலே, தேவனுக்கு துரோகம் செய்யக்கூடியதான நிலையிலே, தேவ துரோகிகளாக காணப்படக்கூடியதான ஜனங்களை பார்த்தே பவுல் சொல்லுகிறார் நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களுக்கு ஐயோ. காரணம் என்ன? நீங்கள் வெளிப்புறமா எப்படி இருக்கிறீங்க? வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறீர்கள். ஆனா அந்த இருதயம் எப்படி இருக்கு? அக்கிரமம் நிறைந்ததா இருக்கு. இவர்களிடத்தில் இருக்கிற செத்த கிரியைகள், அந்த செத்த கிரியைகள்னாலே அநேகரை இடர பண்ணுகிறார்கள், அநேக குடும்பங்கள் நஷ்டப்பட்டு போகுது. ஆனால் தேவன் சொல்லுகிறார் அக்கிரம செய்யக்காரர்களே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களுக்கு ஐயோ என்று. வேஷத்தன்மை, யாருக்குள்ளெல்லாம் பாவம் இருக்கிறது உங்களை பார்த்தான் சொல்றார். ஏன்னா வெண் வஸ்திரம் போட்டிருக்கிறோம். வேதம் தெளிவா சொல்லுது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். முடிஞ்சு போச்சு.